நண்பா, ஒரு கேள்வி கேட்கணும். உன்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு ஸ்டாக்ல போட்ட. அது ஒரு வருஷத்துல பாதியா ஆச்சு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? வலிக்கும். ரொம்ப வலிக்கும். ஆனா தெரியுமா, இந்த பெயினுக்கு காரணம் ஸ்டாக் மார்க்கெட் இல்ல. காரணம் ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியல. இன்னைக்கு நான் உனக்கு சொல்லப் போறது, எந்த ஸ்டாக் வாங்கணும், எந்த ஸ்டாக் தொடவே கூடாது, ஸ்கேம் கம்பெனிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, மல்டி பேக்கரை எப்படி ஃபைண்ட் பண்றது. இது ஒரு தியரி கிளாஸ் இல்ல, இது உன் பணத்தை காப்பாத்துற லைஃப் ஸ்கில். ரெடியா? வாங்க போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ட்ரூத் புரிஞ்சுக்கணும். நீ ஸ்டாக் வாங்குறப்போ நீ ஒரு கம்பெனில பார்ட் ஓனர் ஆகுற. அது ஜொமேட்டோ ஆச்சாலும் சரி, டாடா ஆச்சாலும் சரி, நீ அந்த பிசினஸ்ல பார்ட்னர். அதனால ஒரு கேள்வி எப்பவும் உன் மனசுல இருக்கணும். இந்த பிசினஸ்ல நான் பார்ட்னர் ஆகலாம்னு தோணுதா? ஸ்டாக் பிரைஸ் பார்க்கல, சார்ட் பார்க்கல, நியூஸ் பார்க்கல, பிசினஸ பாரு, பிசினஸ புரிஞ்சிக்கோ. வாரன் பஃபெட் ஒரு விஷயம் சொன்னார். நீ ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அந்த கம்பெனியே ஓனர் ஆகிற மாதிரி நினை. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் இதுவே உன்னை ஆவரேஜ் இன்வெஸ்டரோட இருந்து செப்பரேட் பண்ணும். சரி, இப்போ பிராக்டிக்கலா போகலாம். ஒரு ஸ்டாக்கோட குவாலிட்டி எப்படி மெஷர் பண்றது? அதுக்கு நாம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, கம்பெனி உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கற ப்ராசஸ். இதுல இரண்டு பக்கம் இருக்கு. 1 குவான்டிடேட்டிவ், 2 குவாலிட்டேட்டிவ். இந்த இரண்டும் சேர்ந்தே ஒரு ஸ்டாக்கோட ரியல் வேல்யூ தெரியும். நிறைய பேர் தப்பு பண்ற இடம் என்னன்னா, ஸ்டாக் பிரைஸ மட்டும் பாருவாங்க. பிரைஸ் பார்த்தா போதாது நண்பா. பிரைஸ் என்பது மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னு சொல்லும். வேல்யூ என்பது கம்பெனி உண்மையிலேயே என்ன வொர்த்துன்னு சொல்லும். பிரைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த கேப்ல தான் வெல்த் கிரியேட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு மெட்ரிக்கா பார்க்கலாம். அதுவும் ரியல் எக்ஸாம்பிள்ஸோட, இமோஷனோட, கிளாரிட்டியோட. பிஇ ரேஷியோ மிக முக்கியமான நம்பர். பிஇ ரேஷியோனா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இது என்ன சொல்லுது? ₹1 ப்ராஃபிட்டுக்கு நீ எவ்வளவு பணம் பே பண்ற? ஃபார்முலா PE ஈக்குவல்ஸ் ஸ்டாக் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது இபிஎஸ். உதாரணம் கொடுக்கறேன். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் ₹500. அந்த கம்பெனி ஒரு ஷேருக்கு ₹25 ப்ராஃபிட் பண்றது. PE ஈக்குவல்ஸ் 500 டிவைடட் பை 25 ஈக்குவல்ஸ் 20. அதாவது நீ ₹20 பே பண்ற ₹1 ப்ராஃபிட்க்கு. இப்போ கேள்வி, PE எவ்வளவு இருக்கணும்? இதுக்கு ஃபிக்ஸ்ட் ஆன்சர் இல்ல, ஆனா கைடன்ஸ் இருக்கு. PE ரேஞ்ச் 0 to 15னா அண்டர் வேல்யூடா இருக்கலாம், ஆனா ரீசன் தெரிஞ்சுக்கோ. 15 to 25னா ஃபேர் வேல்யூ ஜோன், நல்லா இருக்கு. 25 to 15னா growth இருந்தா ஜஸ்டிஃபை ஆகும். 50+னா ஜாக்கிரதை, ஹைப் இருக்கா செக் பண்ணு. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக், PE ரேஷியோவை மட்டும் பார்க்கல, அதை இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணு. ஐடி செக்டர்ல PE 13 நார்மல், FMCGல PE 50 கூட ஓகே, PSU பேங்க்ஸ்ல PE 8 கூட அக்செப்டபிள். செக்டருக்கு செக்டர் மாறும். இன்னொரு ட்ராப், லோ PEனா சீப் ஸ்டாக்னு நினைக்கல. சில டைம்ஸ் லோ PEனா கம்பெனிக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஏர்னிங்ஸ் ஃபால் ஆகுது, அதனால PE லோவா தெரியும். அதுக்கு தான் PEயோட கூட இன்னும் மெட்ரிக்ஸ் பார்க்கணும். PEG ரேஷியோ, PEயோட சூப்பர் வெர்ஷன். PE ரேஷியோவோட ஒரு லிமிடேஷன் இருக்கு, அது growth-ஐ கன்சிடர் பண்றதில்ல. அதுக்கு வந்தது PEG ரேஷியோ. PEG ஈக்குவல்ஸ் PE ரேஷியோ டிவைடட் பை ஏர்னிங்ஸ் growth ரேட். உதாரணம் கொடுக்கறேன். கம்பெனி A PE ஈக்குவல்ஸ் 30, growth ஈக்குவல்ஸ் 30%, PEG ஈக்குவல்ஸ் 1. கம்பெனி B PE ஈக்குவல்ஸ் 15, growth ஈக்குவல்ஸ் 5%, PEG ஈக்குவல்ஸ் 3. கம்பெனி ஏவோட PE அதிகமா தெரிஞ்சாலும் PEGயோட பேசிஸ்ல அது சீப்பர். ரூல் ஆஃப் தம்ப் என்னன்னா, PEG லெஸ் தேன் 1 அண்டர் வேல்யூடு, PEG ஈக்குவல்ஸ் 1 ஃபேர் வேல்யூ, PEG கிரேட்டர் தேன் 1 ஓவர் வேல்யூடு. இது ஒரு growth இன்வெஸ்டருக்கு பொன்னான டூல். நண்பா, ஒரு மனுஷனோட ஹெல்த் தெரிஞ்சுக்க பிளட் ரிப்போர்ட் எடுப்போம் இல்லையா? கம்பெனியோட ஹெல்த் தெரிஞ்சுக்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்ல 3 முக்கியமான பகுதி இருக்கு. ஃபர்ஸ்ட், அசெட்ஸ். கம்பெனி கிட்ட என்ன இருக்கு? கேஷ், மிஷினரி, பில்டிங்ஸ், இன்வென்ட்ரி, இதெல்லாம் அசெட்ஸ். இதுல கரண்ட் அசெட்ஸ் ஒரு வருஷத்துல கேஷ் ஆகிற திங்ஸ், இன்வென்ட்ரி, ரிசீவபிள்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸ் லாங் டேர்ம் திங்ஸ் லைக் லேண்ட், பிளான்ட். செகண்ட், லைபிலிட்டிஸ். கம்பெனி என்ன கடன் வச்சிருக்கு? பேங்க் லோன்ஸ், பாண்ட்ஸ், டியூஸ், இதெல்லாம் லைபிலிட்டிஸ்.
இதுல கரண்ட் liabilities ஒரு வருஷத்துல பே பண்ணணும். நான் கரண்ட் liabilities அதுக்கு மேல. தேர்ட், ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பிலாங் பண்றது? அசெட்ஸ் மைனஸ் liabilities ஈக்குவல் டு ஈக்விட்டி. இதுதான் ஆக்சுவல் ஓனர்ஸ் வேல்யூ. இப்போ என்ன செக் பண்றது? டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. D/E is equal to total debt divided by total equity. D/E less than 1 இருந்தா healthy. D/E greater than 2 இருந்தா caution. D/E greater than 3 இருந்தா danger zone. Certain sectors தவிர. Capital intensive businesses like infrastructure மற்றும் utilitiesல higher D/E acceptable. FMCG மற்றும் ITல கம்மியா இருக்கணும். Current ratio. Current ratio is equal to current assets divided by current liabilities. இது greater than 1.5 இருந்தா good. Short term obligations handle பண்ண capable. Less than 1 இருந்தா liquidity problem இருக்கலாம். Book value per share. Total equity divided by number of shares is equal to book value. Stock price book value விட கம்மியா இருந்தா potentially undervalued. Balance sheet readingல ஒரு emotional lesson இருக்கு நண்பா. சில கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜீரோ டெட், லோட்ஸ் ஆஃப் கேஷ், ஸ்ட்ராங் ஈக்விட்டி. அது ஒரு ஃபைனான்ஷியலி டிசிப்ளின்டு பிஸ்னஸ். அந்த டிசிப்ளினை வேல்யூ பண்ணு. அந்த கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் லாங் ரன்ல சர்வைவ் பண்ணும். அடுத்தது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். கம்பெனி பணம் பண்றதா? P&L ஸ்டேட்மெண்ட் இது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு. கீ திங்ஸ் டு செக். ரெவென்யூ growth. ஆண்டுக்கு ஆண்டு ரெவென்யூ grow ஆகுதா? 3 years கன்சிஸ்டண்டா grow ஆனா பாசிட்டிவ் சிக்னல். சடன் ஸ்பைக்கா இருந்தா ஒரு டைம் இவெண்டா இருக்கலாம். டிக் டீப்பர். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். GPM is equal to revenue minus COGS divided by revenue into 100. ஹையர் மார்ஜின்னா கம்பெனிக்கு பிரைசிங் பவர் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் நெஸ்ட்லே, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஹை மார்ஜின்ஸ், ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், EBITDA மார்ஜின். கோர் பிஸ்னஸ் எவ்வளோ எஃபிஷியண்டா ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லும். நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஆல் எக்ஸ்பென்சஸ், டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் போன பிறகு என்ன மிச்சம்? ட்ரெண்ட் முக்கியம். நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுதா அல்லது ஷ்ரிங்க் ஆகுதா? ஷ்ரிங்க் ஆனா காஸ்ட் இன்க்ரீஸா, காம்படிஷனா, மேனேஜ்மெண்ட் இஷ்யூவா? காரணம் தேடு. EPS growth, earnings per share. EPS கன்சிஸ்டண்டா grow ஆனா கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூ கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம். அடுத்தது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ரியல் மணி மூவ்ஸ். இதுதான் நண்பா மோஸ்ட் அண்டர்ரேட்டட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் ஆன் பேப்பர் இருக்கலாம், ஆனா ரியல் கேஷ் கம்பெனி கிட்ட வருதா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. டே டு டே பிசினஸ்ல எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் ஆகுது? OCF கன்சிஸ்டண்டா பாசிட்டிவ்னா ஹெல்தி பிசினஸ். ப்ராஃபிட் இருந்தும் OCF நெகட்டிவா இருந்தா ரெட் ஃபிளாக். ப்ராஃபிட் கட்டுக்கதையா இருக்கலாம். செகண்ட், இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ. கம்பெனி எக்விப்மெண்ட் வாங்குதா, லேண்ட் அக்வயர் பண்றதா, எங்க இன்வெஸ்ட் பண்றது? நெகட்டிவ் இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ பேட் இல்ல, growthக்காக இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். தேர்ட், ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோ. லோன்ஸ் எடுக்குதா, டிவிடெண்ட்ஸ் கொடுக்குதா, ஷேர்ஸ் பைபேக் பண்றதா? சூப்பர் ட்ரிக். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு OCF மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டண்டா ஹையா இருக்கிற கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கலாம், டெட் பே பண்ணலாம், எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். இதுவே மல்டிபேகரோட சிக்னேச்சர். கம்பெனி பணம் எடுத்து எவ்வளோ எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ரிட்டர்ன் ரேஷியோஸ் பார்க்கணும். ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ROE ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி இன்டூ 100. ஷேர் ஹோல்டரோட பணத்தை எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்றது? ROE கிரேட்டர் தென் 15%னா குட். ROE greater than 20%னா excellent. ROE கன்சிஸ்டண்டா above 20% இருந்தது 5+ yearsனா மோட் இருக்கு. ROCE, return on capital employed. ROCE equal to EBIT divided by capital employed into 100. Total capital, debt plus equity எவ்வளோ வெல்லா யூஸ் பண்றது? ROCE greater than cost of capitalனா wealth creating company. ROCE less than cost of capitalனா wealth destroying company. ROA, return on assets. Assets எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்றது? ஹை அசெட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல லோவர் ROA அக்செப்டபிள். அசெட் லைட் பிசினஸஸ்ல ஹை ROA எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நண்பா, நீ யாரோட கிட்டையாவது பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ட்ரஸ்ட் பண்ற, அவங்க அந்த பணத்தை எவ்வளோ வெல் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? சேம் லாஜிக்.
கம்பெனியோட ROE, ROCE பார்த்தா மேனேஜ்மெண்ட் உன் பணத்தை எவ்ளோ சீரியஸா ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியும். ஸ்கேம் கம்பெனிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ரெட் ஃபிளாக்ஸ். இந்த பார்ட்ட நீ ஒவ்வொரு வேர்டையும் கவனமா கேளு நம்பா. இது உன் பணத்தை சேவ் பண்ண போகுது. ரெட் ஃபிளாக் நம்பர் 1, ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் அதிகமா இருக்கு. ப்ரொமோட்டரோட ஷேர்ஸ் பிளெட்ஜ் ஆனா என்னன்னா, அவங்களே தங்களோட ஷேர்ஸை லோனுக்கு கொலாட்ரலா வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் மோர் தென் 50%னா சீரியஸ் டேஞ்சர். ஸ்டாக் பிரைஸ் கீழே போனா லெண்டரால ஷேர் செல் ஆகும், பிரைஸ் ஃபர்தர் கிராஷ் ஆகும், ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகிய நீ ஸ்டக். ரெட் ஃபிளாக் நம்பர் 2, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வேகமா குறையுது. ப்ரொமோட்டர்ஸ் தங்க ஓன் கம்பெனில கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஷேர் செல் பண்றாங்கன்னா நீ ஏன் வாங்கணும்? ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கன்சிஸ்டண்டா ரெடியூஸ் ஆனா அது எக்ஸிட் சிக்னல். ரெட் ஃபிளாக் நம்பர் 3, ஆடிட்டர் சேஞ்ச் அடிக்கடி. ஒரு கம்பெனி ஆடிட்டரை அடிக்கடி மாத்துது. ஏன்? பெரும்பாலும் ஆடிட்டர் அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதனால ஸ்வாப் பண்றாங்க, அல்லது ஆடிட்டர் ரெசிக்னேஷன். இது கூட மேசிவ் ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக் நம்பர் 4, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா. கம்பெனி தன் ஃபவுண்டரோட பர்சனல் கம்பெனிஸ்க்கு கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கறது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது ஃபண்ட் சைஃபனிங்கோட கிளாசிக் சைன். ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் செக்ஷனை பாரு. ரெட் ஃபிளாக் நம்பர் 5, ஹை ரெவென்யூ லோ கேஷ் ஃப்ளோ. P&Lல ரெவென்யூ மிகவும் அதிகமா இருக்கு, ஆனா ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ். ப்ராஃபிட்டை மேனிபுலேட் பண்ணலாம், கேஷ் ஃப்ளோவை மேனிபுலேட் பண்றது ஹார்டர். ப்ராஃபிட் இஸ் நாட் கேஷ், ஆல்வேஸ் செக் போத். ரெட் ஃபிளாக் நம்பர் 6, டெட் திடீர்னு ஸ்பைக் ஆகுது, எக்ஸ்பிளனேஷன் இல்லாம. ஒரு இயர்ல திடீர்னு டெட் 2x 3x ஆனா என்ன நடக்குதுன்னு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? அக்விசிஷன்ஸா, எக்ஸ்பான்ஷனா, அல்லது கேஷ் பர்னா? எக்ஸ்பிளனேஷன் இல்லாம டெட் ஸ்பைக் ஆனா டேஞ்சர். ரெட் ஃபிளாக் நம்பர் 7, டூ குட் டு பி ட்ரூ நம்பர்ஸ். ஒரு ஸ்மால் கம்பெனி ஒரே வருஷத்துல ரெவென்யூ 500% க்ரோ ஆச்சு, மார்ஜின் 40%. நண்பா, இது பாசிபிளா? லாஜிக் பண்றதா? எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் நீட் எக்ஸ்ட்ராடினரி எவிடன்ஸ். ஆனுவல் ரிப்போர்ட்ல கஸ்டமர் லிஸ்ட், ரெவென்யூ பிரேக் டவுன், ஜியாகிரஃபி இதெல்லாம் வெரிஃபை பண்று. ரெட் ஃபிளாக் நம்பர் 8, மேனேஜ்மெண்டோட சேலரி திடீர்னு ஜம்ப் ஆகுது. கம்பெனி லாஸ்ல இருக்கு, ஆனா மேனேஜிங் டைரக்டர் சேலரி 5 crore இருந்து 15 crore ஆகுது. இது ஷேர் ஹோல்டர் மணி அப்யூஸ். ப்ராக்ஸி அட்வைசரி ரிப்போர்ட்ஸ் பாரு. இன்கவர்ன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எம்பவர்மெண்ட் சர்வீசஸ். ரெட் ஃபிளாக் நம்பர் 9, ஃப்ரீக்வெண்ட் நேம் சேஞ்ச் ஆர் பிசினஸ் சேஞ்ச். ஒரு கம்பெனி டெக்ஸ்டைல்ல இருந்து கிரிப்டோக்கு போகுது, கிரிப்டோல இருந்து ஏஐக்கு போகுது. ட்ரெண்டி வேர்ட்ஸ் ஆட் பண்றாங்க, ஸ்டாக் பிரைஸை பம்ப் பண்ண. ரியல் பிசினஸ் சேஞ்சை நரேட்டிவ் சேஞ்சில இருந்து டிஸ்டிங்விஷ் பண்ண. ரெட் ஃபிளாக் நம்பர் 10, லோ ஃப்ளோட் பிளஸ் ஆபரேட்டர் ட்ரிவன். ஃப்ரீ ஃப்ளோட் கம்மியா இருந்தா ஒரு ஆபரேட்டர் ஈஸிலி பிரைஸை மேனிபுலேட் பண்ணலாம். சடன் வால்யூம் ஸ்பைக் வித்தவுட் நியூஸ்னா ஆபரேட்டர் ஆக்டிவிட்டி. இப்போ எக்ஸைட்டிங் பார்ட், மல்டிபேகர். ஒரு ஸ்டாக் மல்டிபிள் டைம்ஸ் உன் இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்றது. 1 lakh 10 lakh ஆகிறது, 5 lakh 50 lakh ஆகிறது. இது பாசிபிள். ஆனா இது லக் இல்ல. இட்ஸ் அபவுட் ஐடென்டிஃபைங் குவாலிட்டி ஏர்லி. சிக்னல் நம்பர் 1, ஸ்மால் மார்க்கெட் கேப் லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் கேப் 500 crore இருக்கு, ஆனா இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி 10,000 crore இருக்கு. ஸ்மால் கம்பெனி, ஹியூஜ் அட்ரஸபிள் மார்க்கெட். இது ஏர்லி ஸ்டேஜ் மல்டிபேகரோட ப்ளூ பிரிண்ட். ஸ்மால் மிட் கேப் ஸ்பேஸ்ல தான் இந்த ஜெம்ஸ் கிடைக்கும். சிக்னல் நம்பர் 2, கன்சிஸ்டன்ட் ரெவென்யூ பிளஸ் ப்ராஃபிட் growth ஃபார் 3 to 5 years. 1 year growth luck, 3 year consistent growth system, 5 year consistent growth moat. Screener.in போய் ஃபில்டர் பண்ணு. ரெவென்யூ CAGR greater than 15% for 5 years. Profit CAGR greater than 15% for 5 years. ROE greater than 15% consistent. Signal number 3, debt free or reducing debt. Growing business, zero debt or debt reduction trend இருக்கு. இதை காம்பவுண்ட் பண்ணு. ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகுது, இன்ட்ரெஸ்ட் பர்டன் இல்ல, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மேக்ஸிமம். டெட் ஃப்ரீ பிளஸ் க்ரோயிங் ஈக்குவல் டு வெல்த் மெஷின். சிக்னல் நம்பர் 4, ப்ரமோட்டர் பையிங் இன் ஓப்பன் மார்க்கெட். ப்ரமோட்டர் சேலரி போக ஓன் பாக்கெட்ல இருந்து கம்பெனி ஷேர்ஸை பை பண்றாங்க. ஸ்கின் இன் த கேம். யாரோட பணம் அட் ஸ்டேக்கா இருக்கோ அவங்க சீரியஸா ஒர்க் பண்ணுவாங்க. BSE NSE பல்க் டீல் டேட்டால இதை ட்ராக் பண்ணலாம். சிக்னல் நம்பர் 5, மோட் இருக்கா? மோட் ஈக்குவல் டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். பிராண்ட் மோட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்ட்லே.
காஸ்ட் மோட் லோவெஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசர், ஸ்விட்சிங் காஸ்ட் மோட் டாலி ஜோஹோ, நெட்வொர்க் எஃபெக்ட் இன்ஃபோ எட்ஜ் நௌக்ரி, ரெகுலேட்டரி மோட் சிடிஎஸ்எல் சிஏஎம்ஸ். மோட் இருந்தா காம்படிஷனை எளிவா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. மோட் இல்லாத பிசினஸ் ஈக்குவல் டு கமாடிட்டி, பிரைஸ் வார்ல சர்வைவ் பண்றது டஃப். சிக்னல் நம்பர் 6, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. மேனேஜ்மெண்ட் கிரெடிபிலிட்டி செக் பண்ணு. பாஸ்ட் கேபிட்டல் அலோகேஷன் டெசிஷன்ஸ், கான்ஃபரன்ஸ் கால்ல என்ன பேசுறாங்க, வார்த்தை வச்சிருக்காங்களா, மைனாரிட்டி ஷேர் ஹோல்டரை ட்ரீட் பண்ற விதம், டிவிடெண்ட் ஹிஸ்டரி, ஷேர் ஹோல்டர்ஸோட கூட வெல்த் ஷேர் பண்றாங்களா. சிக்னல் நம்பர் 7, நீஷ் பிசினஸ் வித் லீடர்ஷிப் பொசிஷன். மாஸ் மார்க்கெட்ல போட்டி அதிகம். ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷ்ல லீடரா இருக்கிற கம்பெனி பிரைசிங் பவர் இருக்கு, மார்ஜின் ப்ரொடெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் டைப் பிசினஸஸ், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட், டிஃபென்ஸ் காம்பனன்ட்ஸ், இந்த டைப் பிசினஸஸ். சிக்னல் நம்பர் 8, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்டர் ஆகுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்ஐஐஸ் இவன் தான் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டாக்ல இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்மார்ட் மணி நோட்டீஸ் பண்ணிருக்கு. இது அலோன் ரீசன் இனஃப் இல்ல, ஆனா சப்போர்ட்டிங் சிக்னலா யூஸ் பண்ணலாம். நவ் வேல்யூவேஷன், கரெக்ட் பிரைஸ்ல வாங்குறது. குட் கம்பெனி ராங் பிரைஸ்ல வாங்கினாலும் ரிட்டர்ன்ஸ் கம்மியா வரும். வேல்யூவேஷன் டூல்ஸ், டிசிஎஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை ப்ரொஜெக்ட் பண்ணி பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் தான் ஆனா அக்யூரேட், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐடியல். பிரைஸ் டு புக் ரேஷியோ, பிரைஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். பிரைஸ் டு புக் லெஸ் தேன் 1 ஈக்குவல் டு பொட்டென்ஷியலி அண்டர் வேல்யூட், எஸ்பெஷலி பேங்கிங் ஸ்டாக்ஸ். பிரைஸ் டு புக் கிரேட்டர் தேன் 3 ஜஸ்டிஃபை பண்ண growth இருக்கணும். EV by EBITDA, என்டர்பிரைஸ் வேல்யூ டிவைடட் பை EBITDA, பியர் கம்பேரிசன்ல யூஸ்ஃபுல். லோவர் ஈக்குவல் டு ரிலேட்டிவ்லி சீப்பர், சேம் செக்டார் கம்பேரிசன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, பெஞ்சமின் கிரஹாம் கான்செப்ட், இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட 20 to 30% கம்மியா இருக்கும்போது வாங்கு. பிரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். வாரன் பஃபெட். நண்பா, இந்த இன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்கும்? ஃப்ரீ டூல்ஸ், screener.in, financials, ratios, 10-year data, gold mine, trendline.in, advanced screener, shareholding pattern, BSc, NSc website, annual reports, filings, Tijori finance, segment analysis, Contall transcripts, SEBI website, regulatory filings, insider trading data. Annual report படிக்கணும், letter to shareholders, management என்ன சொல்றாங்க, risk factors, honest disclosure, MD&A, business performance analysis, notes to accounts, இதுல hidden information இருக்கும். Con call listen பண்ணணும், quarterly earnings call, managementோட tone, confidence, answers இதெல்லாம் signals கொடுக்கும். ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி checklist. ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 15 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை ரன் பண்ணு. பிசினஸ் என்ன பண்றதுன்னு சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? ரெவென்யூ 3 to 5 இயர்ஸ் கன்சிஸ்டென்ட்டா க்ரோ ஆகுதா? நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டேபிள் ஆர் இம்ப்ரூவிங் ஆயிருக்கா? ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கா? ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேஷன் இருக்கா? ROE கிரேட்டர் தென் 15% கன்சிஸ்டென்ட்டா இருக்கா? ROCE கிரேட்டர் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா இருக்கா? டெட் மேனேஜபிளா இருக்கா? DE லெஸ் தென் 1 ப்ரிஃபர் பண்றியா? ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஹை அண்ட் ஸ்டேபிளா இருக்கா? ப்ரமோட்டர் பிளெஜ் மினிமமா இருக்கா? லெஸ் தென் 10% ஐடியலா? ஆடிட்டர் ரெப்யூட்டடா? சேஞ்சஸ் இல்லையா? கம்பெடிட்டிவ் மோட் தெளிவா இருக்கா? மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட்வர்தியா? பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டா? வேல்யூவேஷன் ரீசனபிளா? PE, PEG, P/B கம்பேர் பண்ணனியா? ரெட் ஃபிளாக்ஸ் எதுவும் இல்லையா? 15ல 12+ எஸ் கன்சிடர் பண்ணலாம். 12க்கு கீழ மோர் ரிசர்ச் ஆர் அவாய்ட். காமன் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் 1, டிப்ஸோட பின்னாடி போறது. வாட்ஸ்ஆப் டிப்ஸ், டெலிகிராம் சிக்னல்ஸ். இது கேம்பிளிங், இன்வெஸ்டிங் இல்ல. மிஸ்டேக் 2, ஷார்ட் டேர்ம் திங்கிங். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா மினிமம் 3 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண ரெடி ஆயிரு. மிஸ்டேக் 3, டைவர்சிஃபிகேஷன் இல்லாம ஒரே ஸ்டாக்ல போட்ட கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க், மினிமம் 8 to 12 ஸ்டாக்ஸ். மிஸ்டேக் 4, ஃபோமோல வாங்குறது. ஸ்டாக் ஆல்ரெடி 200% அப்பாச்சு, மிஸ் ஆகுவோம்னு ஜம்ப் பண்றது கிளாசிக் ரீட்டெயில் ட்ராப். மிஸ்டேக் 5, லாஸ்ல ஆவரேஜ் டவுன் பண்றது. பேட் ஸ்டாக்ல ஆவரேஜ் டவுன் பண்றது த்ரோயிங் குட் மணி ஆஃப்டர் பேட். நண்பா, ஸ்டாக் மார்க்கெட் ரிச் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, இது டிசிப்ளின் பண்றவங்களுக்கு, ரிசர்ச் பண்றவங்களுக்கு, லாங் டேர்மா நினைக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு நீ இந்த வீடியோ பார்த்த, அதுவே மத்தவங்கள விட ஒரு ஸ்டெப் அஹெட்ல இருக்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் ரிசர்ச் பண்ணு.
அந்த 10 மினிட்ஸ் உன் 1000 ரூபாயையோ உன் லட்சத்தையோ காப்பாத்தலாம் அல்லது மல்டிப்ளை பண்ணலாம். இது மேஜிக் இல்ல, இது மெத்தட ஃபாலோ பண்ணு, ரிசல்ட்ஸ் ஃபாலோ ஆகும். உன் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர் உன் கையில் இருக்கு நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சூன். நண்பா, ஒரு லாஸ்ட் கொஸ்டின். நீ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அனாலிசிஸ் சரியா பண்ணிருக்க, ஆனா ஸ்டாக் பிரைஸ் டிராப் ஆகுது. என்ன பண்றது? ஹோல்ட் பண்றதா, செல் பண்றதா, ஆவரேஜ் டவுன் பண்றதா? இந்த ஒரு டிசிஷன் லட்சங்களை சேவ் பண்ணும் அல்லது லூஸ் ஆகும். அடுத்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸ்டாக் பிரைஸ் டிராப் ஆனா என்ன பண்றது? when to hold, when to sell, when to average down. Invest now தமிழ். இந்த வீடியோ மிஸ் பண்ணா ரொம்ப வலிக்கும் நண்பா. பெல் ஐகானை பிரஸ் பண்ணு, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணு. இன்வெஸ்ட் நவ் தமிழோட கூட இரு, உன் ஃபைனான்ஷியல் ஜர்னி